இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நாயை பிடிக்கிறதுக்கு 7 நாள் ஸ்காட்லாந்து யார்டுக்கு. நான் மீன் போட்டா என்னை தேடி தனிப்பட வருது. தம்பி காளின்னு ஒருத்தன் மீன் போட்டான், தனிப்பட தேடி தருமபுரியில் கைது பண்ணிச்சு. பிரதீப்னு ஒரு தம்பி அப்போ சவுக்கு சங்க டீம்ல இருந்தான், அவனை தேடி தனிப்பட வந்து கைது பண்ணிச்சு. இப்படி எங்களையெல்லாம் தேடி தேடி யூடியூப்ல பேசினா தேடி தேடி வந்து பிடிக்க தனிப்பட, இவனை பிடிக்கிறதுக்கு 7 நாளா? ஏன்னா வடநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டானா? அவனோட டேட்டா என்ன? அப்போ வடநாட்டுக்கு தப்பிச்சு போனான்னா அவன் எங்கே வேலை பார்த்தான், என்ன இது எதுவுமே இல்லைல்ல. இதைத்தான் சொல்கிறேன், வடநாட்டிலேருந்து வர்றவனுக்கு குறைந்தபட்சம் எந்த ஊருக்கு போகிற, எங்கே வேலை செய்கிற, எங்கேருந்து வந்துருக்கிற குறைந்தபட்சமான ஒரு தகவலை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நுழைவுச்சீட்டை கொண்டு வாங்க. நாகாலாந்தில் இருப்பது போல, அருணாச்சல பிரதேசம் இருப்பது போல ஒரு நுழைவுச்சீட்டை கொண்டு வாங்க, ஒரு என்ட்ரியை கொண்டு வாங்கன்னு சொல்லி தலையால் அடிச்சுக்கிறோம். எவனும் கேட்கறதில்ல. எதுக்கு வரான், என்ன பண்ணுறான், உண்மையிலே குழந்தைகளை கடத்த வரானா, குழந்தைகளை கடத்தி கொல்ல வரானா, பாலியல் வன்கொடுமைக்கு வரானா, இல்லை கஞ்சா வைக்க வரானா, எதுவும் தெரியல. சர்வசாதாரணமாக ஒரு பிஞ்சு பிள்ளைய, அந்த பிள்ளை 10 வயசு, இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழணும். அந்த வாழ்க்கை முழுக்க இந்த வழி இருக்கும்ல. இந்த